கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அது மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது என்று. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நீதிமான்களாய் வாழும்போது கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மீது நோக்கமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? நீதிமான்களாய் வாழ்கிறோமா அல்லது துன்மார்க்கமாய் வாழ்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நம் நீதிமான்களாய் வாழ்ந்தால் கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கும். அவர் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய செவிகள் நாம் வேண்டும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது கவனமாய் இருந்து அதற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் நீதிமான்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டுமென்றால் நம் நீதிமான்களை வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? துன்மார்க்கமான காரியங்களை வெறுத்து நீதியான காரியங்களை செய்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவரை விசுவாசித்தோமோ, விசுவாசத்தினாலே அவர் நம்மை நீதிமான்களை மாற்றியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம் நீதிமான்களை மாற்றப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விட்டோமோ, மனம் திரும்பினோமோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து நீதிமான்களை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் இருப்பானாயில் அவனே நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் உண்மையாய் வாழும்போது நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். நீதிமான்களுடைய இருதயத்திலே தேவன் அருளிய வேதம் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம் நீதிமான்கள் என்றால் நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்து காணப்படும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்து காணப்படும் போது நம்முடைய வாயினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. நீதிமான்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் துதிப்பதற்காக அழைக்கப்பட்ட ஜனங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, நாம் துதிக்க அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய நாமத்தை உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை அறிந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். நீதிமான்களாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் அநியாயமான காரியங்களுக்கு விலகி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதிமான்களை வாழ்வோம் என்றால் பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மையாய் வாழ்வோம். உண்மையாய் வாழும்போது கர்த்தர் பரிபூரணமாய் நம்முடைய ஆசீர்வாதங்களை நிரப்புவார், நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புவார். ஒவ்வொரு நாளும் பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மையாய் வாழ்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நம் நீதிமான்களாய் வாழும்போது கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கும். நாம் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, அவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறோமோ, ஜெபிக்கிறோமோ, கர்த்தர் நமக்கு உடனே பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் நீதிமான்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தீமையான காரியங்களை செய்யும்போது கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. தீமையான காரியங்களை நாம் ஒருபோதும் செய்யாதபடிக்கு தீமை விட்டு விலகி நன்மை செய்வோம்.
நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. நன்மையான காரியங்களை செய்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் பாதுகாத்து ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்தவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. என் தேவன் ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்துவீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, பெருக பண்ணுவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தோறும் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. என் தேவன் தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா ரபா ரபா தூரா ஷதனி தினி கரதரபலா ரியா கபூரோ ஷிதினி மதி ஹரதர கரதரபலா. என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, நம்முடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று சொல்லி யோசிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்துக்கு மனமிறங்குவீராக, உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். நீரே உதவி செய்ய முடியும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்கப்பா. இப்படி சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமறையை ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் உதவி செய்வீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா காமார ஷேகே லேதினி கரதரபலாம் ரபா கபரா ஷால தினிமர ஹரதரபலா ரபா கபரா சாந்த ரதன ஹதரபலா. தடைகளை விலைக்கு ஆசீர்வதிங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தையோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு அவர்களுடைய தலையை நிமிரச் செய்வீராக. சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அப்படியே கரத்தினால் ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்திலே என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. சமாதானத்தை கொடுப்பீராக. ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இப்படியே ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். இப்படியே பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். என் தேவனே ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க. எந்த சத்துருவின் கிரியைகளோ பொல்லாப்புகளோ சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு கூட பேசுங்க. அதிகாலையில் இருந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. நம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் எந்த தீமைகளையும் பொல்லாப்புகளையும் கொண்டு வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள எங்களை தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. நீதிமான்களை வாழ்ந்து உடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பலப்படுத்துவீராக. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. நீரே எங்களுக்கு அடைக்கலாம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் மாத்திரமே. எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.